15வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். எல்லே இளங்கிலியே அது வரைக்கும் பார்த்தோம். ஒல்லை போதாய் உனக்கண்ண வேறுடைமை எல்லாரும் போந்தாரோ போந்துள்ளிக்குள் அந்த அந்த வரிசையில பார்த்துட்டு நானே தான் ஆகிடுக அப்படின்னா தயார், நானாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு. அதாவது ஒரு தவறுகள் செய்யாவிட்டால் கூட அந்த தவறை தானே ஏற்றுட்டு அதுக்காக அபச்சார சாமனம் பண்ணிக்கிறது இதை பத்தி ரொம்ப அழகா சொன்ன தாயாரதுல. இன்னைக்கு அடுத்தது ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு அடுத்த பாசுரம் 16வது பாசுரம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्केश्वरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नादयामुनिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदिराणि गिरणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दायकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य खलु गुणवदैर्बहुलाभिरामं श्रीमद्दधङ्ग्रीगुणं प्रणमामि मूर्धना भूतं सरस्य मघवाक्यपट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रीण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसुमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्थनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिशतशिरस् सिद्धमध्यापयन्ति स्वशिष्ठायां शिरसि निगलितं व्याबलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नम इतमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்க வந்து திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தோல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதிகின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக வழங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துடாயமாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையடுதிங்கட்பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே. 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நவகோபனுடைய கோயில் காப்பானே குறித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கருவும் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியுரோமு கரைகுறை மாயன் மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தொழிலப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேலோரம் வாவாய். இது வரைக்கும் ஆண்டாள் ஆட்சியர் சிறுமிகளை எழுப்பினான். ஒரு 10 பெண்களை அப்படி எழுப்பின வந்தா முதல் ஒரு 15 பாசனங்கள்ல அந்த பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு சிறுமிகள் எல்லாம் அழைச்சி எழுப்பினா அவளை அழைச்சிட்டு இப்போ இந்த பாசுரத்துல நந்தகோபனுடைய திருமாளிக்கு வந்து வராங்க. நந்தகோபன் திருமாளியுடைய வாசல் வந்து இருக்கிறார். அங்க நந்தகோபனுடைய மாளிகையை அந்த காவல் காக்குறானே அவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகளை விட ரொம்ப கண்ணு கருத்தமா இருக்கானா காவல் காக்கிறதுல. ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய சூரிகள் எப்படி பகவானை சுத்தி எப்படி பாதுகாப்பா இருப்பாளோ அதை விட பாதுகாப்பா இருக்கான் அப்படி மாதிரி சொல்றாரு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நாயகனாய் அப்படின்னா கோகுலத்துக்கு நாயகன். கோகுலத்துக்கு நாயகன் யாரு? நந்தகோபன். நந்தகோபன் அந்த கோகுலத்துக்கு நாயகன். நாயகனாய் நின்றவன் யாரு? நந்தகோபன். நந்தகோபனுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகையை கண்ணும் கருத்துமாக காப்பவனே. நந்தகோபனுடைய ஐயன் கோயில்களும் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. ஏன் கோயில் அப்படிங்கணும்? அது திருமாளிகை தானே, மாளிகை தானே. இது சாதாரண ஒரு ஆயர் குலத்துல இருக்கிற போது இருக்கிற அந்த 5 லட்சம் 10 லட்சம் இந்த குடிஜனங்கள்ல ஒரு அவன் வந்து ராஜா அரசன் மாதிரி இருக்காங்க. அது மாளிகை சொல்லா போறதோ கோயில் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா அது நந்தகோபனுடைய திருமாளிகை தான். இருந்தாலும் கண்ணன் அங்க உள்ள இருக்கான். கண்ணன் இருந்தா அந்த இடம் கோவில் ஆயிராதோ. அதனாலதான் தாயார் அந்த இடத்துல அந்த வாசம் அந்த இதை போடுற போது கோயில் காப்பானேங்கிறானா. தெய்வம் இருக்கணும், கோவில் இல்லையா அந்த மாதிரி. அதனால சொல்ற எங்களுக்கு சுவாமி நாயகன் யாரு? எங்களுக்கு சுவாமி யாரு? அவன் தான் நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய திருமாளிகை காப்பவனே அப்படிங்கிறான். இத ஆசிரியர் அந்த சிறுமிகள்லாம் வந்து உள்ள போறதுக்கு அனுமதி கேட்கிற.
இவன் கதவை திறந்து விட்டு உள்ள போங்கன்னு கை ஜாட சொல்லி அமுச்சுடுறானோ அந்த வாயில காப்பான். செய்கையாலேயே அருகே வர சொல்லி உள்ளே அனுமதித்து விட்டான் அப்படி பார்த்தா இருக்கு. உள்ள போன உடனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அடுத்த வாயில் கதவு இது நந்தகோபருடைய திருமாளிகைக்கு உள்ளது. அவளுடைய தலைவன், கோவலர்களுக்கு நாயகனவன். அதனால அவனுடைய திருமாளிகை வாசலுக்கு எதிரே உள்வாசல் ஒன்று இருக்கு. அவன் அந்த அந்த இடத்துக்கு ராஜாவன். அவனுக்கு கிருதஸ்தம்பம் இருக்கு, கொடிக்கம்பம் இருக்கு. அந்த கொடிக்கம்பத்துக்கு அடுத்தது இது, அடுத்தது தோரண வாசல் காப்பான் அங்க இருக்கான். அவனுக்கு போய் என்ன சொல்ல கேட்கிறாவா. அதனால துவஜஸ்தம்பம் இருக்கு, அதை காப்பவன். மணிக்கதவும் தாழ்கிறவாய், மணிகளால் ஆன திறக்கும் போதும் மூடுற போதும் சப்தம் கேட்குமே மணிக்கதவுகள். அந்த மணிக்கதவை அதனுடைய தாப்பாலை திறந்து விடு, கதவின் தாழ்பாலை திறந்து அருள்க அப்படிங்கிறார். உடனே இது கன்வர்சேஷன். உடனே அந்த துவஜஸ்தம்பத்தில் இருக்க அந்த காப்பவன் கேட்கறான், நீங்கள் பூதனையை போல வஞ்சிப்பவர்களோ, உங்களுடைய உள்ளே அனுமதிக்க அஞ்சுகிறேன். பூதனை வந்தாலே கிருஷ்ணன் வேஷம் போட்டு வந்து கிருஷ்ணனை கொள்றதுக்கு வந்தாலே அந்த மாதிரி ஆக்கலாம் நீங்க. அதனால அவன் உள்ள விடுறதுக்கு எனக்கு பயப்படுறேன் அப்படின்னு அவன். உடனே அதுக்கு இந்த சிறுவர்கள் பதில் சொல்றாளாம், நாங்கள் வழக்கை இடக்கை அறியாத ஆட்சியர் சிறுமிகள் சின்னஞ்சிறுமிகள் ஆயர் சிறுமியோருக்கு அரைவரை ஆயிர குல சிறுமிகளாக எங்களுக்கு ஒலிக்கிற பாத்தியத்தை பறையை மணிவண்ணன் கொடுக்கிறேன் இருக்கான், கண்ணன் கொடுக்கிறேன் இருக்கான். அதனால வந்திருக்கோம். மாயன் மணிவண்ணன் நென்னிலே வாய் நேர்ந்தான். மாயன் அவன் மாயத்தன்மை உடையவன். யாரு? மணிவண்ணன் அந்த நீலமணி நிறத்தவன், நீலமணி போல நிறத்தை உடையவன் மணிவண்ணன். நென்னிலே வாய் நேர்ந்தான். நென்னிலா நேத்திக்கே சொல்லிருக்கான் எங்கள்கிட்ட. நென்னிலே வாய் நேர்ந்தான், நேத்திக்கே சொல்லிருக்கான் அப்படி சொல்றான். சொன்ன உடனே மறுபடியும் வாயில் காப்பான் கேட்கறான், நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருப்பது பயமா இருக்கு. கிருஷ்ணன் எழுந்திருக்கட்டும், அவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் உள்ள அனுப்புறேன் அப்படிங்கிறான் அவன். அப்போ இவ பதில் சொல்றா, திருப்பி வெளியில் இருக்கிறவா, தூயோமாய் வந்தோம், நாங்க பரிசுத்தமா வந்திருக்கோம், எங்கள்கிட்ட எதுவும் இது கிடையாது பாரு, நாங்க தான் ஆயுதங்களை வச்சிருக்கோமா, எதுவும் கிடையாது, பரிசுத்தமா வந்திருக்கோம். துயில் எழ பாடுவான், அவனை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக வந்திருக்கோம். எழுப்பி பாடுவதற்காக அவன் எழுந்திருக்கணும், அதை பாடுவதற்காக சுப்பிரபாதம் சொல்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். தூயோமாய் வந்தோம், துயில் எழ பாடுவான் வந்தோம், அவனை எழுப்புவதற்காக வந்திருக்கோம். நீ எழுப்பி விட்டுட்ட, நாங்க வந்த காரியம் என்ன இருந்த போறோம், நாங்க சுப்பிரபாதம் சொல்லி அந்த கண்ணனை எழுப்பணும்னு வந்திருக்கோம், நீ எழுப்பி விட்டுட்ட, அதுக்கப்புறம் நாங்க வந்த காரியம் போயிடுமே அப்படிங்கிறாளாம் இவ. வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா, உன் வாயால முதல்ல மறுத்து சொல்லாத அம்மா அப்படிங்கிற. அம்மா அப்படி வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. இப்ப லௌகிகத்தில் போய் பார்க்கணும் இல்லையோ, பசங்களை ஏதாவது வேலை செய்வாக்கா அதை போய் செஞ்சுட்டு வந்துடுறியாமா, போயிட்டு வந்துடுறியாமா அப்படிங்கிற பாருங்க. அந்த மாதிரி அம்மாங்கிறப்போ இவா யார, அந்த வாயை காப்பவன. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படி சொல்ற உடனே, நீ நேய நிலை கதவும் நீக்கு, வாசல் நிலையை பதித்துள்ள கதவை திறந்து அருளாயாக அப்படிங்கிறார். கொடி தோன்றும் இந்த ஜோதிஷம்பத்திட்ட இருக்கான இந்த வாயில் காப்பம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான். அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான். நாயகனாய் நின்ற நவகோபுருடைய கோயில் காப்பானே உடனே அவன் சேஷியாலேயே விட்டு உள்ள விட்டுட்டான். இவையும் அனுமதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றா. வெளிவாசல்ல இருக்கானே அவன் நந்தகோபுரத்துல வந்து தேரோடும் திருவீதி, அது எப்ப பார்த்தாலும் யாராவது கோயில் வந்துட்டு இருப்பா, எல்லாருக்கும் இங்க போறவங்களுக்கெல்லாம் தெரியும். வெளியில் இருக்கிற காவல்காரனுக்கு இவாளை பார்த்திருக்கான், அந்த ஆட்சி சிறுமிகளை பார்த்திருக்கான், இவாளை ரொம்ப காலமா தெரியும். அதனால இவ வந்த உடனே அவன் கதவை திறந்து அவளை உள்ள விட்டு விட்டான். ஆனா இந்த கொடி தோட்டம் தோரண வாசல் காப்பான் இருக்கானே, இவன் உள்ளேயே இருக்கான், இவனுக்கு தெரியாது. வெளியில இருக்கிறவனுக்கு அந்த ஜனங்களை பத்தி எல்லாம் தெரியும், உள்ள விட்டுட்டான். உள்ள இருக்கிறவனுக்கு துவஜஸ்தம்பத்திட்ட இருக்கிறவனுக்கு யாருங்கிறது அவனுக்கு இவா யாரு வந்து யாரு இவா எப்படிப்பட்டவா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இவனுக்கு. அதனால இவன் பயப்படுறானா, உள்ளே அனுமதிக்க தயங்குகிறான் அப்படிங்கிறான். அதை தவிர அந்த இந்த காலத்துல மாதிரி ஷிஃப்ட் டியூட்டி எல்லாம் கிடையாது.
வாயில் காப்பான் தான், வாயில் காப்பான் தான். கொடி தோட்டம் தோரண வாசல் காப்பான் தான், தோரண வாசல் காப்பான் தான். அதனால மாறுதல் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு பரம வாசல் திறந்திருக்காங்க. ரங்கநாதனுடைய திருக்கோயில பஞ்ச ஆயுதங்களும் காவல் காக்கிறதா குலசேகர ஆழ்வார் சொல்றார். ஸ்ரீரங்கத்தினுடைய ரங்கநாதனுடைய திருக்கோயிலை பஞ்ச ஆயுதங்கள் காவல் காக்கிறது அப்படிங்கிறார். கோலாந்து நெடுஞ்சார்ந்தம் ஊனற்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்றவெள்வாள் காலான் கருடன் என்றும் வென்றி கடும் பறவை இவ அனைத்தும் புறம் சூழ்காப்ப அப்படிங்கிற இவ்வளவு பஞ்ச ஆயுதங்களும் பகவான ரங்கநாதனை காப்பாத்திட்டு இருக்காங்க. சுவாமி தேசிகன் அபீத ஸ்தோத்திர சொல்ற போது சத்தியாகாலத்துல போய் இருக்காரு இல்லையோ, அவர் நம்பெருமாள் டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஸ்ரீரங்கமே பாடடிச்சு போச்சு. அந்த சமயத்துல சுவாமி தேசிகன் சத்தியாகாலத்துல போய் கஷ்டப்பட்டு இருக்க. அப்போ அவர் விஜங்கம விஹங்கம பிரவர சைனநாதா பிரபோ ததைவ குரு குமுதாபியோ நகர கோபுரத்வாரபாக அஜுந்திய பரவிக்ரமாஸ்தவி ரங்க சம்பிரட்சகாக ஜிதம் ஜிதிபாதினோ ஜெகது அனுகிரகேட்டாகிரது அப்படிங்கிற ஏ அரங்க நகரப்பனே, உன் அடியார்களாகிய ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் இவருடைய பலம் பராக்கிரமம் மனத்தாலும் நினைக்க முடியாதவை. அவ்வாறே நகரம், கோபுரம், கோட்டவாசல் எல்லாத்தையும் காக்கும் குமுதன் இவெல்லாம் இருக்கா. இவர்கள் உனக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு உன்னை போலவே ஸ்ரீரங்கத்தை காக்கணும் அப்படிங்கிற அவர் சுவாமி தேசிகன். இந்த கோவில் காப்பான் இங்க இருக்கான, இந்த கோவில் காப்பான் கொடி தோட்டம் தோரண வாசல் காப்பான். இவன் புருஷகாரம்னா சிபார்சி செய்பவன். அதாவது தாயார் எப்படி சொல்ற போது புருஷகார பூதைக்கிறோம் தாயார நாம பகவான்கிட்ட சிபாரிசு பண்றான் நம்மளை பத்தி. அதே மாதிரி இவன் இங்க புருஷகாரன் அப்படிங்கிறார். எப்படின்னா அதனால இவன் ஆச்சாரிய ஸ்தானம் வைங்க. ஸ்ரீரங்கத்துல துவாரபாலகான் இருக்கா. கீழ வாசல்ல பாக்குற போது சண்டன் பிரசண்டன், தெற்கு வாசல்ல பத்ரர் சுபத்ரர், மேற்கு வாசல்ல ஜெய விஜயர்கள், வடக்கு வாசல்ல தாதா விதாத்தாக்கள், இந்த மாதிரி கோவில் காப்பான் இருக்கா. இங்க இருக்கிற கோவில் காப்பான் நந்தகோபன் திருமாளிகையே காப்பவன். நாயகனாய் நின்ற தலைவனாக இப்போதும் இருக்கிறவன், நாயகனாய் நின்ற பிரபு எஜமானன், நாம் செய்யும் ஹோமத்தில் ஹவிஸை அங்கீகரித்து பலன் கொடுப்பவன். நாயகனா யாரு? ஹவிஸ் ஹோமம் பண்ணி ஹவிஸ் கொடுக்கிற போதோ அந்த ஹவிஸை எடுத்துட்டு அதுக்கு பலனை கொடுக்கிறவன் நாயகனாய் நின்ற நந்தகோபன். ஜனங்களை ஆனந்திக்க செய்பவன் நந்தகோபன். மாடுகளை பசுக்களை ரட்சிப்பவன். அது தவிர நந்தனான கண்ணனுக்கு இவன் கோபன். கண்ணனை இமை போல் காக்கிறவனாயவன். அதனால் நந்தகோபன். அந்த கோவில் காப்பானே நந்தகோபனுடைய திருமாளிகையா இருந்தாலும் இங்க கிருஷ்ணன் இருக்கிறதுனால இந்த கோவிலை காப்பவன். இவன் அனுமதி கிடைச்சி உள்ள போனாதான் கண்ணனை சேவிக்க முடியும். இவன் தான் இப்போ நமக்கு ஆச்சாரியன். இவன் ஆச்சாரியனாக இருந்துட்டு கண்ணனை தரிசிக்க வழி செய்யணும் அப்படிங்கிறாளாம். பகவான் கண்ணன் சேஷி, பிரதான சேஷி அவன் தான் இல்லையா? சேஷி தானே, அவன் தானே சேஷி. நாமெல்லாம் சேஷர்கள். ஆச்சாரியனை துவார சேஷி. அந்த சேஷியை தரிசனம் பண்ண சேஷியை அடைவதற்காக நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர் ஆச்சாரியர்கள், துவார சேஷி அப்படிம்பாவால. அப்புறம் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போன். இவன் அனுப்பிச்சாதான் மாளிகை உள்ளே போக முடியும். அதிகாரி நந்தகோபன். அந்த நந்தகோபனிடம் அதிகாரத்தை பெற்றிருக்கிறவன் இவன். தோரண வாயில் காப்போன். அதிகாரிக்கு இணங்கல் செய்பவனை உள்ளே அனுப்ப மாட்டான் இவன். அனுகூலமா இருந்தாதான் உள்ள அனுப்புவான். உடையவர் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சேவிக்கிற போது துவாரபாலகாரர்களை சேவிச்சு விட்டு அவன் உள்ள போவாராம். அவாட்டு அனுமதி பாயினா உள்ள போவாராம். வைகுண்ட கத்தியத்தில் சொல்ற மணிக்கதவம். கதவை பார்த்தாலே அதன் அழகில அப்படியே மயங்கி போடுவா. மணிக்கதவம், அழகான மணிகள் கதவுல அப்படியே தொங்கிட்டு இருக்கத. தாழ்த்திரவாய், எங்கள் ஆசை கண்ணனை தரிசிக்கணும், அந்த பாக்கியத்தை கொடு. இந்த தாளை நீயே திறந்து விடு. தாழ்பாலை திறந்து விடு. கண்ணனுடைய சேவையில குறுக்க இருந்தது இந்த தாழ்பால் தான்.
இதை நீ திறந்து அனுகிரகம் பண்ணணும், நாங்களே திறந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ள அதிகாரம் உனக்கு தான் இருக்கு, அந்த தாழ்பாய் திறக்கிற அதிகாரம் உனக்கு தான் இருக்கு. இவ்வளவு அர்த்தம் சொல்றாரு. தாழ்த்திர வாய்ங்கிறது இவ்வளவு அர்த்தம் சொல்றார். ஆயர் சிறுமியரோவுக்கு அரைவரை, நாங்கள் ஆயர்கள் சிறுபுடி சிறுமிகள், நாங்கள் வேண்டுவது நோன்புக்காக உள்ள வாத்தியம் பறை. அந்த பறையை அரைந்தால்தான், கையால் தட்டினால்தான் அந்த வாத்தியம் பறைங்கிற சப்திக்கும். மாயன் மணிவண்ணன் ஆச்சரியமான செயல்களை செய்பவனவன். யாராவது பெரிய அந்தஸ்துள்ள ஒத்த இப்படி ஆயர்களோட சிறுமிகளோடு சேர்ந்து அவளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பார்களா? தன்னை தாழையிட்டு கொண்டு இடக்கை வழக்கை அறியாத, எது என்று தெரியாத ஆட்சியர் சிறுமிகளோடு கூட அவர்களுக்கு ஏற்றவாறு விளையாடுபவன் மாயன். 16,000 பெண்களை விவாகம் செய்து கொண்டான் கண்ணன். துவாரகையில 16,000 ரூபங்களில் ஒவ்வொரு கிரகத்திலும் இருந்து கிரகஸ்தாசிரமத்தை நடத்தினான். பாகவதத்துல வருது, நடத்தினான். அவன் மாயன். ஒரு கிரகத்துல திருவாராதனை பண்ணிட்டு இருந்தான். யாரு? கிருஷ்ணன். இந்த 16,000 கிரகத்துல ஒரு கிரகத்துல ஆராதனை பண்றானா. யாரு ஆராதனம்? யாமெல்லாம் யாரை ஆராதிப்போமோ அவன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கானா. இத நாரதர் பார்த்துட்டு கேட்கிறார், நீயே தான் பரபிரம்மம், நீ இப்ப யாருக்கு ஆராதனை பண்ற அப்படின்னு கேட்கிறாரா நாரதர். அதுக்கு கிருஷ்ணன் சொன்னானா, நான் செய்யறது பாகவதர்களின் தாழ் தூளி இருக்க தூசி, அந்த தூசி அதுக்குதான் ஆராதனை பண்றேன் மாயன். அதனால் அவன் மாயன். ஆயர்பாடியிலிருந்து மதுரைக்கு வந்தான். வழியில மதுரை நகரத்துல சந்தனத்தை சமர்ப்பிச்சாலே கூனி, அந்த கூனியினுடைய உடலை நிவர்த்தினான். அவன் மாயன். மணிவண்ணன், மணி போன்ற வண்ணம், நிறம், மணி போன்ற அழகு, காந்தம், தேஜஸ், இப்படி மணிமணியாக ரத்னம் விழுவது போல பேச்சுக்கள். அதனால மணிவண்ணன். வர்ணம் இருக்கு, அழகு இருக்கு, காந்தம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, பேச்சு இருக்கு. அதனால் அவன் மணிவண்ணன். மணிவண்ணன் நென்னலே வாய நேர்ந்தான், நேற்று வாயிலிருந்து சொன்னான். மனசால செய்யணும் சங்கல்பிச்சுட்டா அத சொல்லிடுவான் கிருஷ்ணன். நென்னலே நேற்றே சொன்னான், பறை கொடுக்கிறேன் என்று சொன்னான். சொன்ன சொல்லை காப்பாற்றுவானவன். நென்னலே வாய நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம், திருகண சுத்தியோட வந்திருக்கோம். தேவர்களைப் போல வேறு பலன்களை யாச்சிக்க வரல. தேவர்களுக்கு அபாவாளுக்கு அது சமுகம் வேணும், அது வேணும், அது இந்த சோகம் வேணுங்கிறது தான் யாச்சிக்க வருவா. அந்த மாதிரி எண்ணத்தை நாங்க வரல. தோரண வாயில் காப்பான்னு சொன்னா மறுபடியும் கதவை திறக்கக்கூடாதுன்னு ஆணை. நீங்கள் சிறுமிகள் ரொம்ப நேர்மையா பேசுறீங்க நீங்க, ஆனாலும் உத்தரவு இல்லாமல் திறக்க முடியாதுமா. கண்ணன் எழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்க போய் சொல்லி அனுமதி பெற்று திறக்கிறேன்றானா. மறுபடியும் அவன் துயில் இழப்பாடுவான். அதுக்கு பெண்கள் சொல்றா, அவனை வெறுமனே பார்த்து போக நாங்க வரல, சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம், எழுப்புவதற்கு வந்திருக்கோம். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமான் பாடினார், சுப்பிரபாதம் பாடினார். அந்த மாதிரி நாங்க சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம், திருப்பதி எழுச்சி பாட வந்திருக்கோம். நீ போய் கண்ணனை எழுப்பி விட்டாக்க எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாம போகும். இவனுடைய போன அவதாரம் ராம அவதாரம். கௌசல்யை தான் தினமும் ராமனை திருப்பதி எழுச்சி சொல்லி எழுப்புவா. ராம அவதாரத்துல எங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டல. ஏன்னா அவன் ராமன் அந்த புறத்துல கௌசல்ய பக்கத்துல படுத்துட்டு இருந்தான். அப்போது அடையாத பாக்கியத்தை இப்போதாவது இந்த அவதாரத்துல அடையனால வந்திருக்கோம், கதவை தர அப்படிங்கிறானா. வாயில் காப்போன் மறுபடியும் சொல்றானா, வானாசுருடைய குமாரத்தி உஷை, அவள் தோழி சித்திரலேகா, அவள் கிருஷ்ணருடைய குமாரன் அனிருத்தனை தூக்கிட்டு போயிட்டா. தூக்கி போய் அனிருத்தனுடைய அழகுக்கு தூக்கிட்டு போயிட்டா. வானாசுருடைய குமாரத்தி இந்த உஷை தூக்கிட்டு போயிட்டா. அந்த அவளுடைய தோழி அனிருத்தனுடைய அழகுக்கு கண்ணனே காரணம். அந்த கண்ணனை நீங்கள் தூக்கின்னு போயிட்டாலாம் என்ன செய்யறதுங்கிறானா அவன். அதாவது இவ இருக்கிற இல்லாத கேள்வியெல்லாம் எழுப்புறானா அந்த வாயில் காப்போம். உடனே இந்த சிறுமிகள் அம்மா தாயே அப்படிங்கிறாளாம் அந்த இவனை. வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, தாயை போல பரிவு கொண்டு இந்த சிறுமிகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார்.
அம்மா என்று சொல்கிறார்கள். நாங்கள் சின்ன சிறுமிகள், உன்னை அம்மாவா பாவிக்கிறோம். கண்ணனை அபகரிக்க நாங்கள் வரல. முதல்ல விடிகிற கால வேலையில உன்னிடம் வந்து யாசிக்கிறோம். இல்லைன்னு சொல்லிடாதே. நீ வாக் சகாயம் செய்தால் போதாது, சரின்னு சொன்னால் போகிறோம். கொடுப்பதற்கு முன்னிடம் இல்லாவிட்டாலும் நீ கொடுக்க செய்யலாமேங்கிறாளாம். இனிமையாக அது பேசலாமே அப்படிங்கிறதுக்காக உன்னை அம்மான்னு கூப்பிடுறோங்கிறாளாம். எஜமானன் என்றும், அதாவது என்ன சொல்வா, நீ இப்போ எஜமானன் இருப்பதற்கு அர்த்தம், நீ இப்போ எங்களுக்கு, நீ இப்போதான், நீ தான் இப்போ எஜமானன் எங்களுக்கு அப்படிங்கிறாளாம். ஒரு உதாரணம் சொல்வா, வீட்டு எஜமானனுக்கு தயை இருக்கும், காரூணியம் இருக்கும், செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா வீட்டு வேலைக்காரன் கடுமையாக இருந்தால் அது வந்து வீட்டு எஜமானனையே பார்க்க முடியாத கொண்டிடும். ஒரு புலவர் ஒரு ராஜாண்ட போய் யாச்சிக்கு போனார். அந்த அரசன் ரொம்ப தாராள மனம் உள்ளவன். அந்த அரசன் வாசல் விற்கிறான் பாருங்க, வாயில் காப்போம். அவன் என்ன சொன்னான், அரசன் தூங்குகிறார், அப்புறம் பாரும் அமுச்சுட்டான் புலவரை. கொஞ்ச நாள் கழிச்சு போனார், அரசர் நீராடுகிறார், அப்புறம் பாரும் போனார் புலவர். மறுபடியும் திருப்பி வந்தார், அரசர் இப்போது உணவு அருந்துகிறார், அப்புறம் வாரும் திரும்பி போயிட்டார். மறுபடியும் வந்தாராம், கேட்கிறார், அந்த வாயிலுக்கா போன அரசர் இப்போது சதுரங்கம் விளையாட்டில் இருக்கிறார், அப்புறம் பாரும். இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யறது? நித்ராதிஷ்டாதி புங்கே சலதி கசபரம் சோஷயத் ஜந்தராஸ்தே ஜீவ்யத் கட்சைஹி நசாயம் ஹதிதுமவசரஹ பூய ஆயாஹி யாஹி இத்தத்தண்டை பிரபூணாம் அசத்கருபி கிருதைஹி வாரிதான் வாரிதீனான் அஸ்மாத் யச்சாப்தியகன்யே சரசி ஜிரகோ சாமந்த ரங்கைதர பாங்கைஹி. இது தாயாரை பத்தி சொல்றது. மகாலட்சுமிய குளிர்ந்த தாமரை கண்களால் கடாட்சிப்பாயாக அப்படின்னு வேண்டுறது. அதாவது தாயாருக்கே எப்பவும் அந்த குளிர்ந்த பார்வை, தாமரை கண் அவளுக்கு பங்கஜவந்தி பங்கஜா இதாட்சிகள் சொல்றோம். அவ குளிர கடாட்சிக்கணும். இது வந்து இந்த ஸ்லோகம் எப்படி சொல்றதுன்னா, சூரியனுக்கு உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தி. சூரியனால் தரிக்கப்பட்ட ஆற்று மணல் இருக்க, அது சூரியனை விட ரொம்ப கடுமையா இருக்குமா. அதனால அந்த மாதிரி இந்த வாயில் காப்போன்னு அதை விட ரொம்ப கடுமையா இருக்கான். அம்மா தாயே அனுகிரகம் பண்ணு. ஆரம்பத்துல இடங்கள் வந்தா எங்களுக்கு நோம்புங்கிற வருத்தத்துக்கு தொடர்ந்து இடங்கள் வந்துட்டே இருக்கும். இடங்கள் பண்ணாதே, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நேய நிலை கதவும் நீக்கு. வாயில் காப்பவன் மனசு நெகிழ்ந்துதான். இப்பதான் அவனுக்கு மனம் மாறினான். ஏன் மனம் மாறினான்னா, அவனுக்கு இது ஞாபகம் கொடுத்தான். ஜெயன் விஜயன் துவாரபாலகர்கள், ஜனகாதி முனிவர்கள் வைகுண்டத்துக்கு போற போது உள்ளே போகாம தடுத்துறதுனால பகவானுடைய சாபம் வந்துடுத்து. அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. இவ சின்னஞ்சிறு ஆயிரம் சிறுமிகள், இவர்களை தடுத்தால் நமக்கு ஏதாவது வேற ஏதாவது ஆபத்து வந்துடும் நினைச்சுட்டு நீங்களே கதவை திறந்து கொண்டு செல்லுங்கள் அப்படின்ட்டான் அவன். தாழ் இல்லாத கதவு, நிலைக்கதவு, சிறுமிகளுக்கு நேய நிலைக்கதவு. நேயன்னா நேசத்தை கொடுக்கும் நிலைக்கதவாகும். நேய நிலைக்கதவு. மனுஷாளுக்கு இல்லறத்துல பற்று பாசம் அதிகம். அந்த பாசம் எப்படி வருதுன்னா, அவனவன் செய்த கர்ம வினை. இந்த கர்ம வினை தான் கதவு. இந்த கதை இதை நீக்கிட்டா அந்த பற்று பாசம் நேசம் எல்லாம் பகவானிடம் வரும் அப்படிங்கிறத சொல்றது. அப்படிங்கப்பா, இந்த பாசனத்துக்கு சுவாபதேசம் உள்ளர்த்தம் என்னன்னா, நாயகனாயினுடைய கோயில் காப்பானே. எப்போதும் அனைவருக்கும் நாயகன் யார்? சுவாமி ஆனந்த ஸ்வரூபன். அவன் பசு போன்று இருக்கிறான், நம்மை கண்டுகள் போல பாதுகாக்கிறான். அத எடுத்து சொல்ற அஷ்டாட்சரத்தை, மூல மந்திரத்தை உபதேசித்து ரட்சிப்பவனே. நாயகனாய் நின்ற நதகோபுருடைய கோவில் காப்பானேன்னா அஷ்டாட்சரத்தை உபதேசிக்கும் ஆச்சாரியனே, அஷ்டாட்சரத்தை உபதேசித்து ரட்சிப்பவனே அப்படின்னு அர்த்தம் சொல்வாரு. உள்ள அர்த்தத்துக்கு கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. கொடி, தோரணம், வாசல் எல்லாம் வைகுண்டத்துல பிரகாசத்தை கொடுக்கிறது. வைகுண்டமா இது வந்து வேற லோகமாங்கிற பிரமிப்பு உண்டாக்குறதான்.
அப்படிப்பட்ட பொலிவு கொடுக்கறத துவய மந்திரத்தை சொல்றதா இது. துவய மந்திரத்தை உபதேசிப்பவனே, முதல்ல அஷ்டாட்சரத்தை உபதேசிப்பவனே, இரண்டாவது துவய மந்திரத்தை உபதேசிப்பவனே, மணிக்கதவும் தாழ்திரவாய். இந்த மந்திரங்கள்ல உள்ள கதவு போன்று மறைந்திருப்பதை விளக்கி மணியான அக்ஷரங்களின் அர்த்தங்களை சொல்வாயாக. இது மறைச்சிட்டு இருக்க அர்த்தங்கள்லாம் தெரியாம அதை விலக்கி விட்டு உண்மையான அர்த்தங்களை சொல்வாயாக. மணிக்கதவும் தாழ்திரவாய். ஆயர் சிறுமியோரோ முக்கு அறிவில்லாத எங்களுக்கு மாயன் மணிவண்ணன் பற்பல அவதாரங்கள் எடுத்தானே மாயன் பகவான் நென்னிலே வாய் நேர்ந்தான். நென்னிலே வாய் நேர்ந்ததெல்லாம் ராமாவதாரத்துல கடற்கரையில் வார்த்தை சொன்னான். விபீஷணன் வந்து நிற்க போகுது. சுக்ரீவெல்லாம் தடுத்தா கூட நான் அவனை ரசிக்கிறேன், அவனுக்கு அவன் சரணாகதியில ஒத்துட்டான், அவனை ஏத்தின்தான் ஆகணும்னு சொல்லி சொன்னா. அது கடற்கரையில் சொன்ன வார்த்தை. தேர்தட்டில் சொன்னவன் மகாபாரதத்துல தேர்தட்டில கீதை உபதேசம் பண்ண அர்ஜுனனுக்கு தேர்தட்டில் சொன்னான், என்னை சரணம் அடைஞ்சா நான் ரட்சிப்பேன் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அரைவரை வாய் நேர்ந்தான் அப்படின்றது அர்த்தத்தை இருக்கு. அதாவது மிக்க சந்தோஷத்தோடு சர்மஸ்லோகத்தையும் உபதேசிச்சாங்க. அப்போ சர்மஸ்லோகம் சொன்ன உபதேசிச்சாங்க. அப்போ அந்த சமயத்துல பாடுவான், கானம் இசைக்கிறதுக்கு துயிலிழ சம்சார தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க தூயோமாய் வந்தோம், தூய்மையுடன் வந்திருக்கோம். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா கிருபை உள்ள ஆச்சாரியனே. மந்திர அர்த்தங்களை உபதேசிக்குவான்னா பலவித நூல்களில் பரிசீலிக்காத. அதனால அந்த மாதிரி சொல்லியா கேட்டு எங்களுக்கு உபதேசம் செய்யாம விண்ணுடாத. நீ நேய நிலைக்கர்மம் நீக்கு பகவானை பற்றி தெளிவாக சொல்கிற கதவு போன்ற பதங்களின் அர்த்தங்களை எங்கள் மனசில் பதியும்படி உபதேசிப்பாயாக அப்படின்பா. இது வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், பிரம்மசூத்திரம், ஆழ்வாருடைய அருள் செயல்கள் எல்லாமே பிரமாணம். பரமபதம் பரபாசுதேவன், வியூகம்ங்கிறது வாசுதேவன், சங்கர்ஷணன், அனிருத்தன். இப்படி அதே திருப்பார்கடல வந்தா பத்மநாபன். விபவம் அவதாரங்கள், பற்பல அவதாரங்கள். அர்ச்சாமூர்த்திகளா 108 திவ்ய தேசங்கள்ல பகவான் எழுந்தருளிய வினோதம், அந்தர்யாமி, இதெல்லாம் பிரமேயம். இதெல்லாம் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தத்தை சொல்றது. இது பிரமேயம். ஆழ்வார்கள் நம்மாழ்வார்லேருந்து ஆரம்பிச்சு நாதபதி போன்றவர்கள் ஆச்சாரியர்கள். அவ பிரமாதாக்கள். மந்திரம் பிரமாணம், பகவான் பிரமேயம், உபதேசிக்கும் ஆச்சாரியன் பிரமாத. இவ்வளவு அர்த்தங்கள் சொல்றாங்க. இதுல அர்த்தம் பற்பல புத்தகங்கள் இருக்க. இதெல்லாம் பிரபாவம். கோயில் காப்பான் யாரு? அஷ்டாட்சரம். தோரணவாசல் காப்பான் யாரு? துவயம். ஆயர் சிறுமியருக்கு வாயினர்தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் வருது வரைக்கும் சர்மஸ்லோகம். இந்த பாசனம் அஷ்டாட்சரம், துவயம், சர்மஸ்லோகம் 3 சொல்றது அப்படின்பா. அதனால இவை மணிகள். நாயகனாய் நின்ற அந்த கோபனுடைய கோயில் காப்பான். வேதத்தை காப்பாற்றி நாயகனானவன் நாராயணன். அவனுடைய கோயில் இது. பிரணவம் அவனுடைய கோயில். ஓம்ங்கிற எழுத்து பிரணவம் அவனுடைய கோயில். பிரபத்தி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது பிரபத்தி. அதனால்தான் நமக ஓம் நாராயணாய நமக அப்படி சொல்றோம் இல்லையோ. ஓம்ங்கிறது அவருடைய கோயில். நமங்கிறது நாம அவனை நமஸ்காரம் பண்றோம். ஆனந்தத்தை கொடுக்கிறது நமக. நந்தகோபன் நாராயணன் ஆக அஷ்டாட்சரம். கொடி, தோரணம், வாசல் எல்லாம் வைகுண்டத்தில் இருக்கின்றன இல்லையா? நாரணன் தமரை கண்டு புகழ்ந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்த துயர்வெண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நினைத்தென்றும் தொழுதனர் உலகரே. ஆழ்வார் பாசுரம். பரமபதத்தை போய் அந்த ஜீவன் பரமபத்துக்கு போற போது உலகத்தில் இருக்கிறவெல்லாம் வணங்குறாளாம். நாராயணன் போற அந்த பக்தன் வணங்குறா. மதுரை மாயம், குளிர்ச்சி மாயம் உள்ள மேகங்கள் மேல, அதெல்லாம் மேகங்கள் அப்படியே அந்த லேசா மழைய தூவான மாதிரி பொழியறதான். அவனுக்கு அவனை நல்ல நீரால் குளிப்பாட்டுறது.
குடம் நிறைய நீரை வச்சிருந்த மங்கைகள் தேவதைகள் பின்னாடியே வர கடல்கள்ல ஆரவாரம் பண்றது, ஒரு நல்ல ஜீவன் வைகுண்டத்துக்கு போறது ஆரவாரம் பண்றது. நீண்ட மலை போன்ற தோரணங்கள் இருக்கு, வழியெல்லாம் தோரணங்கள் இருக்கு. இவ்வளவு சொல்ற இந்த பாசுரத்தில் இவ்வளவு சொல்ற ஆழ்வார். தம்மை தேவா பலிமா வகந்தி, ஆதிவாகியர்கள் பகவானுடைய தூதர்கள் இருக்காளே, அவ இந்த பக்தன் இந்த ஜீவனை அழைச்சின்னு போற. இப்படி உள்ள வைகுண்டத்தை தன்னை உச்சரித்த மாத்திரத்தில் மோட்சத்தை கொடுக்க வளர்ந்து துவய மந்திரம். ஆயர் சிறுமியுரோவு கரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னிலை வாய நேர்ந்தான். ஆயர்பாடியில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய எளிமையை காட்ட அவதரித்த கிருஷ்ணன் கீதையில் சர்ம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணா. சம்சாரங்கிற பெரிய உறக்கத்திலிருந்து எழுந்து மோட்சமாகிற ஆனந்தத்தை பெற வந்திருக்கிறோம். ஏத சாமகாயன் நாஸ்தே, உபனிஷத்துல வருதோ இல்ல தைத்திரியத்துல, ஏத சாமகாயன் நாஸ்தே ஹா உஹா உஹா உ அப்படின்னு வரும். இதெல்லாம் அந்த மாதிரி பாடம் வந்திருக்கோம். நாங்க பல வருஷங்கள் ஜீவிக்க வச்சு, பல பரிசுகளை வச்சு, பல கஷ்டமான வேலைகளை செய்விச்சு, காலநாமம் செய்யாத கிருபையுடன் இந்த மந்திரங்களை வாயால் வஞ்சனை இல்லாமல் உபதேசிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த பாசுரத்தின் மூலம் சொல்லப்பட்டது அப்படின்பா. இந்த பாசுரம் உடையவரை எழுப்புறதா சொல்வா. இத திவ்ய தேசங்கள்ல திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை குறிப்பிடதா சொல்வா இந்த பாசுரம். ஸ்ரீ வாமன கஷேத்திர வல்லி நாயகா சமேத ஸ்ரீ வாமன கஷேத்திர பூர்ணாய பரபிரம்மணே நமஹா. அடுத்த பாசுரம், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானை உறங்காது எழுந்திராய், செம்பர் கடலொடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய். ஆண்டாள் போற வாசல் வரைக்கும் ஆண்டாளும் ஆச்சரிய சிறுமிகள்லாம் நந்தகோபுரி திருமாளிக்குள்ளே வந்துட்டார். இந்த பாசுரத்துல நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் இவாளை எழுப்புற இந்த பாசுரத்துல. அம்பரமே தண்ணீரை சோரே, அம்பரம்னா ஆடைகள் வஸ்திரங்கள், தண்ணீர் தீர்த்தம், சோரே அன்னம். அம்பரமே தண்ணீரை சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய். அறம் செய்கிறானா யாரு? நந்தகோபன். பிரதிபலனை எதிர்பார்க்காம வேண்டியவர்களுக்கு போதும் 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 சொல்றவர்களுக்கு கொடுப்பானா நந்தகோபன். அப்படிப்பட்ட எம் பெருமான், என்னுடைய பெருமான் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை பிரிச்சுக்கணும். அறம் செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலா முதல்ல அவனா படுத்துட்டு இருக்கான் உள்ள. நந்தகோபாலன் கண்ணனுடைய தகப்பனார் படுத்துக்கிறார். முதல்ல அவர் எழுப்புறார், நந்தகோபாலா எழுந்திராய், எழுந்திருங்கள். அடுத்தது யாரு? கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பினை போன்று, அதாவது வஞ்சிக்குடி போன்று இருக்கும் ஸ்திரீகளுக்கு எல்லாம் கொழுந்தே. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, முதன்மையானவளே குலவிளக்கே, இந்த யாதவ ஆயர்களுக்கு நீ மங்கள தீபமே. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். நந்தகோபாலன் எம்பெருமான் ஆறதால இவ எம்பெருமாட்டி ஆகிட்டாளாம். ஏன்னா யசோதை அவனுடைய மனைவி, அதனால இவ சகதர்மச்சாரிணி, சகதர்மினி. அதனால் எங்கள் சுவாமினியே அறிவுராய். நந்தகோபாலன் எழுந்ததை அறிந்து நீயும் அப்படியே செய்யவாயாக அப்படிங்கிறார். அம்பரும் மூடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே. ஆகாசங்களை எல்லாம் ஊடுருவி சென்று உலகங்களை எல்லாம் திருவடிகளால் அளந்த அண்ட கடாகத்தை நடுவிலை பிளந்து வேகமாக வளர்ந்து எல்லா உலகங்களையும் ஈரடியால் அளந்த உம்பர் ஹோமானே. தேவர்களுக்கெல்லாம் தேவனே, தலைவனே, அரசனே கூட சொல்ற. அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே. மேல ஆகாசத்தை தேர மாதிரி இருக்கான், அதை கிழிச்சுட்டு போறதான் அவருடைய திருவடி. ஓங்கி உலகளந்தவன் அவன். உம்பர் ஹோமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். உறங்காது எழுந்திராய். கிருஷ்ணனை எழுப்பட்டா, தூங்கிட்டு போதும், இனிமேல் தூங்காதே, எழுந்திருப்பாயாக. அடுத்தது யாரு? செம்பொர் கடல் அடி செல்வா பலதேவா. அடுத்தது சிவந்த பொன்னால் செய்த வீர தண்டைகளை திருவடிகளில் அணிந்துள்ள பலராமனே. அவனை எழுந்திருக்க சொல்லி சொல்றா. செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ, நீயும் உனது தம்பியான கிருஷ்ணனும் தூங்கலாமா அப்படி கேட்கிறா. இந்த முந்தைய பாசனத்துல என்ன ஆச்சு?
பொடி தோன்றல் தோரண வாசல் காப்பான்னு சம்மதிச்சுட்டான். மணிக்கை திறந்துட்டு ஆறு எல்லாம் உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்த நந்தகோபாலன் திருமாளிக்கு உள்ள வந்த உடனே நந்தகோபாலன், யசோதை, கிருஷ்ணன், பலராமன் இந்த வரிசையில படுத்துட்டு இருக்கா. தெரியுது, மங்களா தெரியுது. கிருஷ்ணன் யாரு? சாட்சாத் மன்வதக என்று சொன்னா போல மன்வதனுக்கும் மன்வதன் அவன். அதனால கிருஷ்ணனை புதையலை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறாளாம். யாரு? நந்தகோபன், யசோதை, கிருஷ்ணன், பலராமன் ஒரு புதையலை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறாராம். ஏன்னா அவன் வைத்தமாநிதி, அவனை காப்பாத்துறார். ஆச்சாரிய வந்தனம் அப்புறம் தான் பகவான். அதனால முதல் ஆச்சாரிய வந்தனம் பண்றார். நந்தகோபனுக்கு யசோதைக்கு ஆச்சாரிய வந்தனம் பண்றார். அப்புறம் கிருஷ்ணன் ஆள வந்தார். தனம் மதியம் சிவபாத பங்கஜம்ங்கிறார். திருவடி தாமரைகளே தனம் சொத்துங்கிறார். எப்படி ஆண்டவாசத்துல பாதியை வச்சு பூஜை பண்றாலோ அது மாதிரி, ஆராதனை பண்றாலோ அது மாதிரி அவருடைய திருவடி தாமரைகள் தான் சொத்து அப்படிங்கிறார் ஆள வந்தார். கிருஷ்ணன்கிற சொத்துக்கு சொந்தக்காரன் யார்? நந்தகோபன். கிருஷ்ணனே ஒரு தனம், கிடைக்காத தனம், சொத்து. அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் யார்? நந்தகோபன். அதனால முதல்ல அவனை எழுப்புறார். அப்புறம் சொத்தை பாதுகாப்பதை போல யசோதை படுத்துன்ற கவலையை பக்கத்துல யசோதை எடுப்புறார் கிருஷ்ணன். அப்புறம் பலராமன். ஏன் நடுவில் பலராமனுக்கு முன்னாடி கண்ணை படுத்துருக்கானா, பலராமன் பின்னாடி யாரா கிருஷ்ணனை தூக்கிட்டு போயிட்டா, கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா பலராமன் பின்னாடி படுத்துருக்கானா. இந்த வரிசையில் போய் சொல்வா இத. அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் வஸ்திரம் தீர்த்தம் அன்னம் மூன்றும் நந்தகோபனால புனிதம் அடைந்துதான். மூணும் இவன் கொடுத்ததுனால அவைகளுக்கெல்லாம் ஒரு புனித தன்மை கிடைச்சதான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் வஸ்திரம் ஜலம் அன்னம் மூன்றையும் எப்படி கொடுக்கணும்? தர்ம வழியில கொடுக்கணும். அப்படி கொடுத்து உபகாரம் செய்கிறவன் நந்தகோபன். உன் புதவன் கண்ணன் இருக்கானே, அவன் யாசகர்களை உதாரணம் சொல்வான். யாசகர்களை உதாரணம் என்ன? வாங்கிக்கிறவா இருந்தா தானே கொடுக்குறவாளுக்கு பெருமை. உதாரணம் சொன்னா நீ எழுந்திருந்து அந்த உதாரணம் இருப்பிடத்திற்கு எங்களை அனுப்புவாயாக அப்படிங்கிறார். அம்பரம்னா வஸ்திரம். இது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. மனுஷனுக்கு முக்கியமானது என்ன சொல்ற? ஒண்ணு வஸ்திரம். முக்கியமானது மொத்தம் 5 சொல்வா. வஸ்திரம், கிரேகம், வாக்கு, வித்யை, வினயம். இந்த 3, இந்த 5 முக்கியம். வஸ்திரம், கிரேகம், வாக்கு, வித்யை, வினயம். இந்த 5 முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. இதுல முதலாவது சொல்றது வஸ்திரம். குளிச்ச உடனே வேண்டியது வஸ்திரம். அப்புறம் அடுத்தது தீர்த்தம். சாப்பாடு கிடைக்காட்டோட தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வீடு தரிக்கலாம். அதனால தீர்த்தம். அதுக்கடுத்து சோறுன்னு அன்னம் சாப்பிடுறதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடியே தீர்த்தம் வேணும், அதுக்கப்புறம் தீர்த்தம் வேணும். அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அறம் செய்யும் இவர்களை கொடுத்தால் நமக்கு என்ன உதவி செய்வார்கள் என்கிற எண்ணமே இல்லாமல் அறம் செய்வது. அறம்னா என்ன? இதை நாம கொடுத்தா வாழ்க்கை நமக்கு என்ன திருப்பி கொடுப்பாங்கிற எண்ணம் இல்லாம கொடுக்கறது அறம். அது புகழுக்காக இருக்கக்கூடாது. நம்மிடம் நிறைய இருக்கு, நாம கொடுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நந்தகோபுரே வஸ்திரம் தண்ணீர் சோறு என்று தானம் செய்கிறேன், இதெல்லாம் நிலைக்காது. எப்போதுமே நிலைச்சிருக்கணும்னா கண்ணனை எங்களுக்கு கொடுங்கள், அவன் தான் எங்களுக்கு அம்பரம் தண்ணீர் சோறு அப்படிங்கிற அர்த்தமானதுக்கு சொல்ற. அம்பரமே அறம் செய்யும். உதாரணம் சொல்வதற்கு பிரமாணம் என்னன்னா, திரௌபதி மகாபாரதத்துல திரௌபதி காளியினுடைய அவதாரம் அப்படி சொல்வார். காளியினுடைய அவதாரம் சொல்வார். மந்திர சித்தி பெற்றவள் ஆகும். மந்திர சித்தி அவளுக்கு ஜாஸ்தி. ஆனால் அந்த மந்திரத்தை ஜபிக்கவோ பிரயோகிக்கவோ முடியாத வேளையில வீட்டுக்கு விளக்காக இருந்த சமயத்துல துச்சாதனன் துயில் பிரிக்கிறான். அப்போ திரௌபதி 2 கைகளையும் கூப்பி என்ன சொல்றா? கிருஷ்ணா கிருஷ்ணான் கதறா. கிருஷ்ணன் வஸ்திரம் அறம் செய்தான். அம்பரமே அறம் செய்யும். அப்புறம் அம்பரமே தண்ணீரே அறம் செய்யும். திருக்குடந்த ஆண்டவன் உபன்யாசம் சொல்வார். கிருஷ்ணன் பசுக்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்து வந்தானா. அப்போ ராதிகினி வீட்டுல இருந்தான். அவளுக்கு மஞ்சள் அரைச்சு கொடுத்தான். பிறகு வீட்டுக்கு திரும்பினா
கால் எல்லாம் மஞ்சள் நிறந்துதான், மஞ்சள் நிறம், கால் எல்லாம் மஞ்சள் படிச்சு கொடுத்து, மஞ்சள் நிறம் காலில் படிச்சு கொடுத்து. இவன் கூடவே வந்த பசுக்கள் பார்த்துதான் கிருஷ்ணருடைய காலை நக்கி அவன் காலில் சுத்தப்படுத்திதான் பசுக்கள். கிருஷ்ணன் வீட்டுக்கு வரான், ரொம்ப நாள் ஆயிடுத்து. யசோதை கேள்வி கேட்கிறா, ஏன் இவ்வளவு தாமதம் கேட்கிறா கிருஷ்ணனை. அப்போ ஒரு பசு காணாம போயிடுத்து, அதை தெரிஞ்சுட்டு கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆயிடுத்துங்கிறான கிருஷ்ணன். யசோதையை நம்பலையா, அதை எந்த கோபியுடன் சுற்றி விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வருகிறாய் அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு கிருஷ்ணன் சொல்லனா, இந்த பசுவியே கேள், உண்மையை சொல்லும். உடனே யசோதை கேட்டாலாம், கிருஷ்ணன் சொல்லதான் உண்மையானு கேட்டதுக்கு பசுவு மீதி பசுகளோடு சேர்ந்துட்டு, அதாவது மீது என்ன மஞ்சள் நிறத்துக்கு அந்த சுத்தப்படுத்தியதை அது எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டு யசோதை என்ன ஆமாம் என்று பசுக்கு தலையாட்டியதாம் அப்படின்னு வேடிக்கை சொல்வார் திருக்கொடுநாட்டவன். அது அப்புறம் சோரே அறஞ்செய்யும் அம்பரமே தண்ணீரை சோரே அறஞ்செய்யும். ஒரு சமயம் பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் கோபர்கள்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருந்தா, மத்தியான வேலை ஆயிருக்கு. கோபர்கள் வந்து கிருஷ்ணனை வந்து பசிக்கிறதுன்னு சொன்னான். பக்கத்துல யாகம் நடந்துட்டு இருக்கு, ரிஷிகள் யாகம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணன் சொன்னா, அவன் அங்க போய் ரிஷிகள்கிட்ட போய் கிருஷ்ணன் வந்திருக்கான், நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கு பசிக்கிறது கொடுங்கன்னு கேளு அப்படி சொல்லி அமிச்சான். கோபர்கள்லாம் இங்க வந்தா, ரிஷிகள்கிட்ட வந்தா பசிக்கிறதுன்னு கேட்டா. உடனே அந்த ரிஷிகள்லாம் சொன்னா, யாகம் வேணும் முடியல, யாகம் முடியணும், நைவேத்தியம் ஆகணும், அப்பதான் கேட்கறத கொடுக்க முடியும் அப்படின்னு விரட்டி விட்டுட்டா. கோபர்கள் வந்து வந்தா, கிருஷ்ணன் வந்தா, கிருஷ்ணன் வந்து சொன்னா இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு விட்டு விரட்டி விட்டுதா சொன்னா. உன்னை கிருஷ்ணன் சொன்னானா, ரிஷி பத்திரிகிட்ட போ, அங்க அவ இருக்கா தழிய பண்ணிட்டு இருப்பா, அவளை போய் கேளு அப்படின்னாலாம். உடனே ரிஷி பத்திரிகள்கிட்ட கோபர்கள் திரும்பி வந்தா, கிருஷ்ணன் வந்திருக்கான், நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எங்களுக்கு பசிக்கிறது. உடனே ரிஷி பத்திரிகள் சந்தோஷப்பட்டு போட்டி போட்டு அன்னம் அமுது பட்சணம் இந்த மாதிரி நிறைய கொடுத்தமிச்சாலாம். இப்படி அம்பரம் தன்னைத்தானே கொடுத்து கொண்டு அறம் செய்கிறது. அம்பரமே அறம் செய்யும். தண்ணீர் தன்னைத்தானே கொடுத்து அர்ப்பணித்துக் கொண்டு அறம் செய்கிறது, தண்ணீரே அறம் செய்யும். சோறு தன்னைத்தானே கொடுத்து கொண்டு அறம் செய்கிறது, சோரே அறம் செய்யும். இதுவே தானே அறம் செய்கிறது, அதுவே தர்மம் பண்றதுங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கண்ணன் எம்பெருமான், இந்த எம்பெருமானை பெற்ற நந்தகோபாலனும் எம்பெருமான் தான் அப்படின்பா. அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான். திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தவன் கண்ணன் எம்பெருமான். தண்ணீரை அறம் செய்யும் எம்பெருமான். மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனுடைய குதிரைகள் களைச்சு போயிடுத்து, குடிக்கிறது தண்ணீர் கிடைக்கல. அப்போது கிருஷ்ணன் தன் கையில் வச்சிருந்த மாடி மேய்க்கிற கொம்பால அருகில் இருந்த ஒரு பாறையை தட்டினா, அதுலேயும் தீர்த்தம் வந்தது. அந்த தீர்த்தம் பெருக்கெடுத்து ஓடிந்து குதிரைகளின் தாகத்தை தணிச்சது. தண்ணீரை அறம் செய்யும் எம்பெருமான். சோரே அறம் செய்யும் எம்பெருமான். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்யற போது அவாட்டில் இருந்த அக்ஷய பாத்திரத்தை அவாட்டிருந்து வாங்கிக்கணும் திட்டம் போட்டான் துரியோதனன். துர்வாச முனிவருக்கு அவரை அனுப்பினான். அவர்கிட்ட அனுப்பிச்சு, பாண்டவர்கள் போங்க, அவன்கிட்ட உங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்க சொல்லி அனுப்பிச்சான். துர்வாசர் இங்க வந்தார், சிஷ்யரோட வந்தார், விஷ கேட்டார். அந்த சமயத்துல திரௌபதி பஞ்சபாண்டவர்களெல்லாம் சாப்பிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டார். அன்னைக்கு அவ்வளவுதான். அப்புறம் மறுநாள் தான் அக்ஷய பாத்திரத்துல அன்னம் கிடைக்கும். ஆனா கிருஷ்ணருடைய கிருபையால அதுல ஒட்டி இருந்த கீரை, அந்த கீரை மூலமாக துர்வாச மகரிஷி சிஷ்யர்களுக்கெல்லாம் சோரே அறம் செய்யும் எம்பெருமான். நந்தகோபாலா எழுந்திராய். கண்ணனை பெற்றவனே, நந்தர குலத்துக்கு கோபாலனே எழுந்திருப்பாயாக. இவன் தான் முதல்ல படுத்திருக்கான், அதனால இவனை எழுப்புறா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பு போல இருப்பவள், மஞ்சிக்குடி போல இருப்பவள், உடுக்கை போன்ற இடையை உடையவள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கொழுந்து இவன். கொழுந்து போன்றவள். செடியில் முனையில கொழுந்து இருந்ததுன்னா அந்த கொழுந்துக்கு லேசா வாடி சொன்னாக்க அந்த செடியே சரியில்லைன்னு அர்த்தமா. அந்த மாதிரி அங்க இருக்கிற கோபஸ்திரிகளுக்கெல்லாம் வாட்டம் நேர்ந்தால் முதல்ல இவளுக்கு தெரிஞ்சிருமா இருக்கும். அதனாலதான் கொழுந்தே கொழுந்தே அப்படிங்கிறான் இவளை. கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே, இடைய குலத்துக்கே பிரகாசம் தருபவள், ஒரு பெண் விளக்காக பிறந்து வீட்டுக்கு பெருமையை தேடி தருகிறாள்.
அங்கும் குலவிளக்கு, புகுந்த வீட்டிலும் விளக்காக பிரகாசித்து வழி நடத்துகிறாள். இங்கேயும் குலவிளக்கு. இந்த குலவிளக்குக்கு இப்படி அர்த்தம் சொல்றா ஒவ்வொன்றும். அப்புறம் 1000 குலத்து அணிவிளக்கு யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன் குலத்து இந்த இடையர் குலத்துக்கு குலவிளக்கு யசோதை. அந்த அந்த குலத்துக்கே விளக்கான யசோதையிலிருந்து தோன்றியதால் கிருஷ்ணன் அணிவிளக்கு. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் நந்தகோபாலன். எம்பெருமான ஆனதுனால மகிழ்ச்சி எம்பெருமாட்டி. அதனால அவன் வெளிப்படையா தெரியணுங்கிறதுக்காக யசோதைங்கிற பேரையும் சொல்றா. தாயே குழுந்தே குலவிளக்கே. கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம். அவனுடைய பிதாவான நந்தகோபாலை எழுந்திரான்னு சொன்னோம். உன்னை என்ன செய்யறோம்? உனக்கு உணர்த்திக்கிறோம். தம்பதியில நந்தகோபான் எழுந்தால் நந்தகோபான் எழுந்துட்டா போறோம். பக்கத்துல உறங்கும் யசோதை என்ன செய்வாளாம்? பகலெல்லாம் விளையாட்டு தொல்லையில் பரிசிரமப்பட்டு இருக்கான். அவ இந்த பிள்ளையோட விளையாடியவளை பரிசிரமப்பட்டு படுத்துட்டு இருக்கா. அதனால அவளுக்கு உணர்த்தி இது போதும் அப்படின்னு அறிவுராய் உனக்கு சொல்றோம். நந்தகோபான எழுந்துக்க சொன்னோம். உனக்கு எழுந்துக்க சொன்னோம். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றோங்கிறாளாம். கண்ணனை கேட்க அவனை எழுப்ப வந்திருக்கிறோம். நந்தகோபாலன் அதற்கு மறுப்பு சொல்ல மாட்டார். ஆனால் யசோதை கிருஷ்ணன் இப்போதான் தூங்குறான், குழந்தை பாசம், தாய் பாசம், அதனால அவனை எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா என்னங்கிறதுக்காக அறிவுராய் தெரிந்து கொள் அப்படிங்கிறாளாம். அம்பரம் ஊடு தோங்கி உலகளந்த அம்பரம் ஊடு அறுத்து, அம்பரம் ஊடு அறுத்து ஆகாசத்தை ஊடு இடையில. ஊடு இந்த வார்த்தைகள்லாம் வட்டார வழக்கு அப்பவே ஆண்டவர் உபயோகிச்சிருக்கா. அதாவது அந்த பாண்டிய தேசத்து வார்த்தைகள். ஊடு இடையிலே அறுத்து கிழித்து ஓங்கி உலகளந்த, அதன் நடுவில் அண்டகடாகம் வரை நடுவில் கிழித்து கொண்டு அதன் நடுவிலே ஓங்கி மேல 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 வளர்றதான் திருவடி. மேல எங்க சத்தியலோகத்தையும் தாண்டி மேல போயிடுத்து. பிரம்மா தன்னுடைய கமண்டல ஜலத்தால திருவடியை அலம்புறார். ஓங்கி உலகளந்த பகவானுடைய திருவடி பகவானை விட தான் உயர்ந்தவனு காமிச்சுக்கணுமா. மேல மேல போயிட்டே இருக்காது. உலகத்தை அளக்கிறதா அப்படி போய். அம்புன்னு அண்டகடாகம். அறம்னாக்க அதிலிருந்து கீழே விழுவதற்கு தடங்களா இருக்கிறது. மூடு அறுத்து அடைப்பை திருவடியால் கிழிக்கிறதாம். கிழிச்சுட்டு மேல போச்சாது. பிரம்மாவுடைய கமண்டல தீர்த்தம் திருவடி அபிஷேகத்துக்கு போதுமானதாக இல்லையா. அதனால் அண்டகடாகத்தையும் கிழிச்சுட்டு மேல போய் அங்க இருக்கிற சமஷ்டி ஜலம் அது பெருக்கெடுத்து வந்து அபிஷேகம் செஞ்சதான். அம்பரு மூடர் தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானை உறங்கால் எழுந்திராய். உம்பர்னா தேவர்கள், ஹோமா அரசன், சுவாமிகள், அதாவது தேவர்களுக்கெல்லாம் சுவாமியே உறங்கியது போதும். உம்பர் ஹோமானைன்னா தேவர்களுக்கெல்லாம் அரசனே, தேவாதி தேவனே உறங்கியது போதும். உன்னையே விரும்பி உன் இடத்துக்கு வந்திருக்கும் எங்கள் விஷயத்தில் நீதான் சிரத்தை வைத்துக் கொண்டு உன்னுடைய ஆவலை காட்டும் முகமாக தூங்காது இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சொல்றார், பஞ்சவரை பல்வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி தன் குழல் முடிக்க வந்தார்தாமே. எங்களை வர சொல்லிட்டு நீ தூங்குறியே, நாங்கள் திருப்பதி எழுச்சி பாடி கேட்க வேண்டும் விருப்பமா படுத்துட்டு இருக்க. உன் சயன திருக்கோலத்தை நாங்கள் தரிசிக்கணுங்கிற எண்ணமா படுத்துட்டு இருக்க. உம்பர் ஹோமானை உறங்காது எழுந்தீராய். இது உதாரணம் சொல்வா. பாஷைக்காரர் ஸ்ரீரங்கத்துல மதில் கட்டிட்டு இருந்தாராம். ஆளை வச்சுன்னு மதில்கள் கட்டிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு சிற்பி கருங்கல்ல ஒவ்வொரு கருங்கலையும் எடுத்து தட்டி தட்டி பார்த்துட்டு தான் அந்த மதில் கட்டுறதுக்கு எடுத்து கொடுப்பானாம். தட்டுற போது என்னாச்சா, அதுல இருந்து ஒரு தேரை வெளியில வந்துதான். தேரையை பார்த்தானா அந்த சிற்பி, ரொம்ப குஷியா இருந்ததான். பார்த்துட்டு, ஆஹா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கு கூட பகவான் இப்படி செய்யறாரு, ரஷணம் பண்றாரு. நாம நீ தொழிலை விட்டுட்டு பகவானே லட்சணம் இருந்துடலாம் அப்படின்னு மறுநாள் தான் அவன் போகலையாம். சிற்பி வேலைக்கே போகலையாம், பகவானுடைய ஸ்மரணத்துல இருந்துடானா. ராசிகாரர் பார்த்தாராம், இந்த சிற்பி வரல அப்படின்னு சிற்பியை கேட்டாராம். அந்த சிற்பி சொன்னானா, இந்த விஷயத்த சொன்னான், இந்த மாதிரி வரல, அதனாலே வரல, பகவான் கஷ்டமா இருக்க அப்படிங்கிறானா. பகவான் பார்த்த தானே ஒரு வேலையாளாக வேஷம் போட்டு கொண்டு ரங்கநாதன் தலையில சும்மாடி வச்சு அதுல ஒரு பாத்திரத்தில் உணவை வைத்து நித்தியமும் இந்த சிற்பிக்கு கொடுத்துட்டு வந்தாராம் ரங்கநாதன். பகவானுக்கு என்ன சொல்ற, பகவானுக்கு சும்மாடு சுமப்பது நித்திய வேலையாக ஆகிவிட்டது. அந்த மதில் கட்டி முடிகிற வரைக்கும் இவருக்கு தான் வேலையாம். பகவானுக்கு
சும்மாடு சுமந்து அதிலே உணவை எடுத்துக்கொண்டு போகும் வேலையாகிவிட்டது. உடையவர் சந்தோஷப்பட்டாராம். பகவானுடைய ரட்சண ஊற்று பிரமாதம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா அவருக்கு. உடையவருக்கு காலக்கிரமத்தில் சிப்பி செத்து போயிட்டான். அதுல இருந்து அந்த பகவானுக்கு ரங்கநாதனுக்கு சும்மாடு சுமக்கும் வேலை போயிட்டான். அதனால உடையவர் பகவானை கேட்டாராம், இன்றிலிருந்து சும்மாடு சுமக்கும் வேலை தேவரீருக்கு நிற்கும் அல்லவான்னு கேட்டாராம். அந்த மாதிரி உம்பருகோமானே கிருஷ்ணா, நாங்கள் அப்படியெல்லாம் உன்னை சொல்லவில்லை, உறங்காது எழுந்திரு. செம்பொரு கடலடி செல்வா பலதேவா. கிருஷ்ணன் விஷயம் அம்பரு மூடத்துங்கிறது கிருஷ்ணனுடைய விஷயம். செம்பொரு கடலடிங்கிறது பலராமன் விஷயம். அது செம்பொரு கடலடி சிவந்த தங்கத்தால் ஆன வீர கடல்கள் உள்ள திருவடி. பலராமனுக்கு வீர கடல் சிவந்த தங்கத்தால் ஆனது போட்டிருக்க. மூலும் தவநெறி மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுது எழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே என்கிறார் சுவாமி தேசிகன். நாதமுனிகள் திருவடிகள்ல கடல்கள் சாத்திக்கப்பட்டிருக்குமா, கடல் இருக்குமா, வீர கடல் இருக்குமா நாதமுனிகள். ஆச்சாரியாளுக்கு அந்த காலத்துல கடல்கள் சாத்தின்னு இருப்பா. என்னன்னா மக்களுடைய ஐம்புலன்கள் மூலம் அவளை ஐம்புலன்களை வெற்றி கொண்டு பகையர்களை அழிக்கிறதுனால அவளுக்கு வீர கடல் இருக்கும் அப்படின்பா. பலராமன் ஒருத்தரம் ஆயிரபாடியில ஜலக்கீட பணம் நினைச்சானா, யமுனையை கூப்பிட்டானா, பல முறை கூப்பிட்டானா. யமுனை வராமல் இருக்கவே பலராமன் கோபம் கொண்டு என்ன செஞ்சானா, கலப்பையின் முடியால யமுனையை பிடித்து இழுத்தான். இப்படி இழுக்கப்பட்ட அடையாளத்தோடு யமுனை இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. டெல்லி பக்கம் போய் பார்த்தாலும் தெரியும், வளைஞ்சு வரும் யமுனை. இன்னொன்னு சொல்வா, ஜாம்பவதி கிருஷ்ணனுடைய மனைவி, அவருடைய குமாரன் சாம்பன். துரியோதனுடைய பெண்ணின் பெயர் லட்சுமணை. இவளை சாம்பல் தூக்கி விட்டுட்டான். சாம்பல் தூக்கி கல்யாணம் பண்ணி விட்டான். கௌரவர்கள் வந்தா சாம்பலோட சண்டை போட்டு சாமனையா அவ சிறை பிடிச்சுட்டு போயிட்டான். இத நாரத மூலமா தெரிஞ்சுட்டாராம் பலராமன். துரியோதனுடன் பேசுவதற்காக உத்தவரையும் அழைச்சிட்டு போறான். துரியோதனன் என்ன சொல்றான், நாங்கள் கொடுத்து நீங்கள் ராஜ்யத்தை ஆளுகின்றவர்கள் எங்களோட உயர்ந்தவர்களா எல்லாம் பேசி பரிகாசம் செஞ்சானா. துரியோதனன் சாமனுக்கு திருப்பி அனுப்ப மாட்டேன்ட்டானா. உடனே பலராமனுக்கு கோபம் வந்து ஹஸ்தினாபுரத்தையே கலப்பினுடைய நுனியால பிடிச்சு இழுத்தாராம். கங்கையில இழுத்து தடத்துக்கு ஆரம்பிச்சாராம். அதாவது கலப்பையினுடைய நூறிப்பட்டு விழற சமயத்துல துரியோதனை மண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் பலராமர் நிறுத்தினாராம். அந்த வேலையை நிறுத்தினாராம். லாங்கிரேண நகரம் வரிஷியன் அமரிஷிதக அப்படின்னு சொல்லுவா. இத அதாவது செம்பொல் கடலடி அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் மாதிரி சொல்லுவார். பலராமனுடைய செம்பொல் கடலடிக்கு சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அடி பாதுகையினுடைய சொரூபம் அது. அவர் யாரு? பலராமன் ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், இருந்தால் மறுபடியாம் இதெல்லாம் சொல்லும் போது அது மாதிரி பலதேவன் பல ரூபங்களில் விளங்குறவன். பகவானுக்கு நீதான் குடை, நீதான் சிங்காதனம், நீதான் பரியங்கம் அப்படின்னு அவனை சொல்ற. உம்பியும் நீயும் உறங்கேலோ. உம்பி உன் தம்பி கிருஷ்ணன் நீயும் உறங்காதீர்கள், தூங்காதீர்கள், எழுந்திருங்கள், நாங்கள் ஆட்சி சிறுமிகள், அவன் அண்டி வந்திருக்கோம், நீயும் உறங்கக்கூடாது, அவனுக்கு உறங்கக்கூடாது, நீ ஆதிசேஷனாச்சே, உனக்கு தூக்கம் கிடையாதே அப்படிங்கிறாளாம். எழுந்திருங்கோங்கிறான் ரெண்டு பேரையும். இதுக்கு சுவாவதேசம் பில்டர்த்தம் சொல்ற போது முன்னாடி பாசுரத்துல 3 அர்த்தங்கள் சொன்னா, 3 ரகசியங்களுக்கு அர்த்தம் சொன்னா. இதுல இந்த 17வது பாசுரத்துல மூல மந்திரத்தை சொல்றான், அஷ்டாட்சரத்தை சொல்றானா இதுல அப்படி சொல்லுவான் இந்த சுவாபதேசத்துல. இத அம்பரமே தண்ணீரை சோரை அரஞ்செய்யம் தத்வ ஹித புருஷார்த்தங்களை பிரதிபலனை எதிர்பாராமல் உபதேசம் செய்து. பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் சொல்ற போது எனக்கு அவ என்ன கொடுப்பா அதை கொடுப்பாங்க இல்லாம பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உபதேசம் செய்து எம்பெருமான் அனுகோபாலா எழுந்திராய் உபகாரம் செஞ்சு ஆனந்தத்தை கொடுத்து வேதங்களை காக்கும் ஆச்சாரியனே. அவன் ஆச்சாரியன், இது உள்ள அர்த்தம். அனுகிரகம் செய்வீராக.
எழுந்திராய் என்ன அனுகிரகம் செய்வீராக. கொம்பனாகெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் ஞானம் கொடுத்து அதன் மூலம் வினயத்தை கொடுக்கும் மந்திரங்களில் பிரதானமும் பாகவத குலத்தை கொடுப்பதும் வியாதி இவைகளை அழிப்பதும் புகழ் இவைகளை கொடுப்பதுமான ஓ மூல மந்திரமே அருள் புரிவாயாக. அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய். எல்லா இடங்களிலும் நீக்கமன நிறைந்தும் நித்திய சூரியர்களின் எஜமானனும் ஆன பகவானே, எங்கள் விஷயத்தில் தாமதம் இல்லாமல் அனுகிரகம் செய். உறங்காதுனா தாமதம் இல்லாமல் அனுகிரகம் செய். செம்பொரு கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ. சொர்ணத்தால் ஆன உள்ள பகவானின் திருவடிகளிலும் அந்த திருவடி சம்பந்தம் பெற்ற பாகவதர்களுக்கும் கைங்கரியத்தை செய்யுமாறு சொல்லும் தசாவதாரம் எடுத்த பகவானே, எங்களால் தேவரியிலும் பாகவதர்களும் ஆராதிக்கப்பட்டீர்கள், அனுகிரகியும். இவ்வளவு உள்ளர்த்தம் சொல்லுவா. இதுக்கு மூலமந்திரமான அஷ்டாஷ்டரம். அம்பரம், அம்பரம்ங்கிறது பிரணவம். ஓம் சோறு இது நாராயணாய. தீர்த்தம் இது நமக. ஓம் நமோ நாராயணாய. இது மூணும் அம்பரமே தண்ணீரே சோரே ஒன்று மூணு. இதுல அம்பரம் ஆகாசம், பறவைகள் எங்க பார்த்தாலும் பறவை இருக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது, ஈசாவாசிய உபனிஷத்து சொல்றது. இதை பத்தி ஆண்டாள் பெண்ணான அப்படினாலே ஓம் என்று சொல்லாம என்று சொல்கிறாள் அப்படின்பா. அம்பரமே அப்படிங்கிறதுனால தண்ணீர், தன் பிளஸ் நீர், குளிர்ச்சியான நீர். இதனால் இடைவிடாத பக்தி சொல்லணும். பக்தி எப்படி நீர்தார ஒழுகிட்டே இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி தண்ணீரே பக்தி இடைவிடாம இருக்கணும். நமோ இது அது நமோங்கிறது தண்ணீர் தீர்த்தம். சோறு பகவானை குறிக்கிறது. அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அதான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது இப்ப அர்த்தம் சொல்றா. இதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கு. ஜீவனுக்கு சேஷியையும் பகவானுக்கு சேஷனையும் கொடுத்து உபகாரம் செய்கிறான் ஆச்சாரியன். ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கு ஹேதுவாக இருக்கும். எல்லா மந்திரங்களிலும் வசந்தது அஷ்டாட்சரம். யசோதை கண்ணனுக்கு தாயார். தாயார் தன் வயிற்றில் பிள்ளையை சுமப்பது போல தாயாரான மந்திரம் பிள்ளையான பகவானை சுமக்கிறது அப்படின்பா. மந்திரம் தாய், பிள்ளை பகவான். மந்திரம் பகவானை சுமக்கிறது அப்படின்பா. பகவானுக்கு காட்டி கொடுக்கிறது தான். வினயத்தை கொடுப்பது மந்திரம். மந்திரம்னா வினயத்தை கொடுக்கிறது. அது பகவானுடைய மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள் 3. அஷ்டாட்சரம், ஷடக்ஷரம், துவாதசாட்சரம் 3. அஷ்டாட்சரம் தான் ஓம் நமோ நாராயணாய, நாராயண மந்திரம். அது ஷடக்ஷரம் ஓம் விஷ்ணவே நமஹ, விஷ்ணு மந்திரம். அது துவாதசாட்சரம்ங்கிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இது வாசுதேவ மந்திரம். இந்த 3 சேர்ந்துதான் விஷ்ணு காயத்ரி வருது. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இது 3 சேர்ந்துதான் அது. 26 எழுத்துக்கள் இருக்குதுல. இந்த 26 எழுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒன்னு கூட்டினாக்க 8 வரும். 8ங்கிறது அஷ்டாட்சரம். இந்த 3லும் வசந்த மந்திரம் அஷ்டாட்சரம். ரகசியத்திர சாரத்துல சுவாமி தேசிகன் 26வது அத்தியாயத்துல பிரார்த்தனை சொல்லிட்டு இருக்க. 26வது அதிகாரத்துல இந்த பிரபாவ ரஷ்டகத்துல சொல்ற பிரபத்தியுடைய பெருமையை சொல்றார். அடுத்து 27வது அதிகாரத்துல தான் மூலமந்திர அதிகாரத்துல இந்த அஷ்டாட்சரத்துடைய அர்த்தங்கள்லாம் சொல்றாங்க. இந்த மந்திரம் கொழுந்து கிளைக்கு அழகா கொடுக்கிறது. கொழுந்து ஔஷதத்துக்கு மருந்துக்கு சிறந்தது கொழுந்து. இந்த மந்திரம் தான் விளக்கு. தாயான இந்த மந்திரம் தான் பெருமாட்டி. பாகவத சேஷத்துவம், பகவத் சேஷத்துவம். எது உம்பியும் நீயும்ங்கிறது 2. இதுல உறக்கம்ங்கிறது கூடாது. அம்பரம், தண்ணீர், சோறு ஆகிய கிருஷ்ணனை பகவானை நமக்கு உபதேசிக்கிறான் ஆச்சாரியன். அஷ்டாட்சரம், துவயம், சர்மஸ்லோகம் 3ஐயும் உபதேசிக்கிறான். காலட்சேபம் மூலமாக இந்த அர்த்தங்களாம் தெரிஞ்சுட்டு தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தியவர் முக்கிய பிரதான ஆச்சாரியன் அப்படின்பா. இவர் சக்கரவர்த்தாச்சாரிய சுவாமி இதை சொல்றார் தன்னுடைய வியாக்கியானத்துல. காலட்சேபம் மூலமா மந்திர அர்த்தங்களை உபதேசம் பண்ணி தத்துவ ஞானத்தை உபயோகிப்பவர் முக்கிய பிரதான ஆச்சாரியன் அப்படின்பார் அவர். கோழியாள சுவாமி அவர் சொல்வது என்னன்னா, அமரவே தண்ணீரை சோரே அலந்தீயம் எம்பெருமான் அதகோபாலா அப்படிங்கிறதான்
பிதாவான ஆச்சாரியனை சேவித்து கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அப்படின்னா மாதாவான மந்திரம் சொல்லப்பட்டது. செம்பொரு கடலடி செல்வா பலதேவா உயும் நீயும் உறங்கேவோ அப்படின்னா பாகவத கைங்கரியம் சொல்லப்பட்டது. அப்படி அவருடைய வியாக்கியானம் அவருடைய சுவாவதேசத்துல இந்த பாசுரம் நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் இந்த பாசுரத்தின் மூலமா எழுப்பப்படுகிறார்கள். சீர்காழி காழி ஸ்ரீராம விண்ணகரம் இப்போ திவ்ய தேச பைபன் போட்டு வெளியிட்டு இருக்கேன். அதுல இந்த காழி ஸ்ரீராம விண்ணகரம் சீர்காழி பத்தி சொல்லியிருக்கேன். ஸ்ரீ லோகநாயிகா சமேத ஸ்ரீ லோகநாத ஸ்ரீ விக்ரம பரபிரம்மணே நமஹா.